ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? வெற்றியாளர்கள் ராத்திரி கூட தூங்கும் போது நாளைய நாளை பத்தி தான் யோசிப்பாங்க. நீங்க பிறந்த அன்னையில இருந்து உங்களை தேடும் ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் யார் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கும் அந்த சிறந்த மனிதன் தான். வெற்றியாளர்கள் எப்போதும் அந்த மனிதனை சந்திக்கிறதுக்காக பயணம் பண்றாங்க. சிலர் வேலையே செய்யாம பலருக்கும் வெற்றி கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, வெற்றியாளர்கள் தினமும் ஒரே ஒரு விஷயம் தான் பண்றாங்க. அதுதான் அவங்கள வேற லெவல்ல கொண்டு போகுது. அதற்கான ரகசியத்தை தான் நம்ம இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம். சில டிப்ஸாவும் ஒரு கதையாவும் பார்க்கலாம் வாங்க. வீடியோவை பார்த்துக்கிட்டே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றியாளர்களோட வாழ்க்கை முறையில சில 5 ரகசியங்கள் தான் இருக்கு. முதலாவது கன்சிஸ்டன்சி. வெற்றி அப்படிங்கிறது ஒரு நாள் எஃபர்ட்ல வந்துடாது. உங்க வெற்றிக்கான சிறிய செயல்களை தினமும் செய்யறதுனாலதான் பெரிய மாற்றங்கள் வருது. தினமும் ஒரு 1% முன்னேற்றம் உங்க வெற்றிக்காக நீங்க கொடுக்கணும். உங்களுடைய கோல் என்னன்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதற்கான வெற்றிக்கு 1% நீங்க முயற்சி செஞ்சு தினமும் நாளை கடக்கணும். இரண்டாவது ஃபோக்கஸ். எதை செய்யறோம் அப்படிங்கறதுல இருக்கிற அதிக கவனத்தை விட எதை செய்யக்கூடாது அப்படிங்கறதுலயும் அதிக கவனம் வேணும். சரி, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வெற்றியாளர்களோட மனசையும் வந்து தட்டும். ஆனா அதுல அவங்க கேக்குற கேள்வி என்ன? இந்த சோம்பேறித்தனம் என்னோட முன்னேற்றத்திற்கு உதவியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். அதனால என்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படிங்கறதுலயும் முழு கவனத்தோட இருங்க. மூன்றாவது, நெருக்கடி வந்தா ஓட மாட்டாங்க. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் அவங்க சொல்ற ஒரே ஒரு சொல், இதுவும் என்னோட வாழ்க்கை பாடம் தான், ஒரு லெசன் தான் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போவாங்க. வாழ்க்கையில ஓடணும், பிரச்சனையை கண்டல்ல பிரச்சனையை தாண்டி ஓடணும். நாலாவது, டிசிப்ளின். நேரத்தை தங்கம் போல பாதுகாக்கணும். வெற்றியாளர்களோட 3 நண்பர்கள் யாரெல்லாம்னா நேரம், புத்தகம், அமைதி. இந்த 3ம் அவர்களோட நேரத்தை வீணாக்காம பாத்துக்குது. 1 மணி நேரம் செலவு பண்றோம்னா அந்த 1 மணி நேரம் தங்களோட வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு உதவியா இருக்குமான்னு யோசிப்பாங்க. 5வது, நம்பிக்கை. நம்பிக்கை ஒரே ஒருத்தர் மேலதான் வச்சிருப்பாங்க. அந்த மனிதர் அவங்களா மட்டும்தான் இருக்கணும். பலரும் சொல்லலாம், இதை உன்னால பண்ண முடியுமா, இது உனக்கான வேலை இல்ல, இந்த மாதிரி என்ன சொன்னாலும் அதற்கு ஒரே ஒரு பதில் தான், நேரம் எங்கேயோ முடிஞ்சு போகல, என்னோட வேலையை நான் முழுசாவும் முடிக்கல, என் வெற்றிக்காக காத்திருப்பேன். இந்த மாதிரி அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தா மலையையும் அசைக்கலாம். வெற்றியாளர்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய கதை தான். ஒரு காட்டுல ஒரு சிறிய பறவை இருந்துச்சு. அந்த பறவை ரொம்ப ஒல்லியா மெலிஞ்சு தன்னோட ரெக்கைகள்லாம் கொஞ்சம் அடிபட்டு இறந்து போற கண்டிஷன்ல இருக்கு. தன்னால பறக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை. அது மற்ற பறவைகளை பார்த்து பொறாமப்படும். இவங்கெல்லாம் இவ்வளவு உயரம் பறக்குறாங்க, என்னால முடியவே முடியலையே. ஒரு நாள் மிகப்பெரிய புயல் காற்று அடிச்சது. மற்ற பறவைகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த மெலிந்த பறவை தனக்குள்ளேயே கேக்குது, இங்க உயர பறக்கணும்னா இந்த காற்றுக்கு எதிரா நிக்கிற தைரியம் வேணும். இப்போ ஒரு முடிவு பண்ணி தன்னோட ரெக்கையை மெல்ல விரிக்குது. காற்று அதை வேகமா கீழே தள்ள முயற்சி செய்யுது. அந்த ஒரு நொடி தன்னோட மனசுல ஒரு முடிவெடுக்குது. இந்த நேரம் நம்ம இதை விட்டு கொடுக்கறோமா அல்லது அதை எதிர்த்து போராடுறோமா? இப்போ அந்த காற்றை எதிர்த்து போராடி மேல மேல பறக்குது. அந்த காட்டுலயே அதிக உயரம் பறந்த பறவை அப்படின்னு பேர் வாங்குது. அந்த காற்று சொன்ன ரகசியம் என்னன்னா, நீ என்னைய எதிர்த்து போராடுற, அதுதான் உன்னைய உண்மையாவே உயரத்துக்கு கொண்டு போச்சுன்னு. இதுதான் வெற்றியாளர்களின் வாழ்க்கை கதையா இருக்கும். சிரமங்கள் அவர்களை உடைக்காது, உயர்த்தும். இதே மாதிரி பலவிதமான புயல் காத்து உங்க வாழ்க்கையில அடிச்சிருக்கலாம். அந்த புயல் காற்று பண பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், நம்பிக்கை இழப்பு, வெற்றி, தோல்வி, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெற்றியாளர்கள் செய்யறது ஒரே ஒரு விஷயம் தான், அந்த அடிக்கிற புயல் காத்த தனக்கு சாதகமா மாத்திப்பாங்க. சூழ்நிலை மோசமா இருந்தா உங்களுடைய முயற்சி அதிகமா இருக்கணும். எல்லாரும் சிரிச்சாலும் உங்களுடைய நம்பிக்கையை நீங்க விடக்கூடாது. வளர்ந்த பிறகுதான்னு இல்ல, வளர்றதுக்கு முன்னாடியே உங்களை நீங்க வெற்றியாளர்களா தான் உணரணும்.